நண்பர்களே வணக்கம். கடந்த ஒரு வாரமா முடி வெட்டணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கான நேரம் காலம் எல்லாம் இன்னைக்குதான் அமைஞ்சது. காலையில 6:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு 7 மணிக்கு சலூன் போய் உட்காந்துட்டேன். அண்ணன்கிட்ட எனக்கு எப்படி வேணும்னு சொல்லி சொல்லி வெட்டுறக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எப்படியோ புரிய வச்சிட்டேன். அண்ணனும் நான் சொன்ன மாதிரி வெட்டி விட்டாரு. சொதப்பாம இருந்த வரைக்கும் சந்தோஷம்பா. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டு ராஜுபாயோட வாகனத்துல ஏறி கிளாஸ்க்கு வந்துட்டோம். அண்ணனோட வண்டி பாத்தீங்கன்னா சம்பவம் ஆயிருச்சு. என்னாச்சுன்னு கடைசியா சொல்லியிருக்கேன் பாருங்க. கிளாஸுக்கு வந்ததுல இருந்து அண்ணனால தலைவலி தாங்க முடியல. நண்பர்களே, தலைவலி வந்ததுக்கு காரணமே இவதான். சிஸ்டம் பற்றாக்குறைனால வேற வழி இல்லாம இவ கூட உட்கார வேண்டியதா போச்சு. வரும் வெள்ளிக்கிழமை அன்று எங்களுக்கு முன்னாடி பேட்சுக்கு ஃபேர்வெல் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எதுலயாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். பாய்ஸ்ல நாங்க 4 பேரு டான்ஸுக்கு நேம் கொடுத்துட்டோம். கடைசி 1 மணி நேரம் எங்களுக்கு பிராக்டிஸ்க்காக ஒதுக்கிட்டாங்க. அந்த 1 மணி நேரத்துல பாட்டுக்கு டான்ஸ் ஆடாம எங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தோம். டான்ஸும் சரியா பிராக்டிஸ் பண்ணல. கொடுத்த 1 மணி நேரமும் போச்சு. சரி வாங்க நண்பர்களே, நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா காஃபி கடைக்கு போயிட்டு காப்பி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு நானும் ராஜுபாயும் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணன் வண்டி கொஞ்சம் கோளாறுன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன ஆச்சுன்னா, நேத்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது பஞ்சர் ஆகி போச்சு நண்பர்களே. சரி பஞ்சரான வண்டி வச்சுட்டு வீடு வரைக்கும் எப்படி வருதுன்னு பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுல நிறுத்திட்டு வந்துட்டேன். ராஜேஷ் வண்டியிலேயே வந்து இறங்கிட்டு என்னோட வண்டி எடுத்துட்டு நேரா பஞ்சர் போட போயிட்டேன். அங்க போனாதான் தெரியுது தம்பி பஞ்சர்லாம் போட முடியாது, டயரவே மாத்திருப்பா, டயர் தேஞ்சிருச்சுன்னாங்க. சரி மாத்திருங்கன்னு சொல்லி டயர் மாத்திட்டேன். டயர் மாத்திட்டு வாகனத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். டாடா பை பை.